නමෝ තස්ස භගවතෝ அரஹතோ சம்மா சம்புத்தஸ்ஸ. அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த புண்ணியவான்களே, இந்த கால பொழுதில் எல்லாரும் புண்ணியம் செய்ததால் நித்திரைக்கு போய் இன்று காலையில் நாம் எல்லாம் எழுந்து விட்டோம். அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். நித்திரைக்கு சென்றேன், இன்றைய காலையில் நான் எழும்பி விட்டேன், எனக்கு எந்த நோயும் இல்லை என்று நினைத்து வாழ்க்கையில் சந்தோஷப்படுங்கள். இன்றைய நாளில் சந்தோஷப்படுங்கள். அதேபோல் உங்களுடைய இன்றைய நாள், இன்றைய பொழுதில் இல்லையென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீர்கள். அந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீர்கள். அந்த பிரச்சனையை பார்த்து அதிலிருந்து ஏதாவது நல்லதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கைக்குள் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் யார்? காலையிலே வசந்தம் தொலைக்காட்சியிலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இதை கேட்டுவிட்டு வெறுமனமாக எழுப்பி போய்விடாதீர்கள். இதை கேட்டுவிட்டு ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கு, இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதிலிருந்து பயந்து ஓடாதீர்கள். ஓடவே கூடாது. அந்த பிரச்சனையை பார்த்து எதிர்த்து நிற்க வேண்டும். எரிமலையும் வழிகாட்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கங்களை போதித்த மகான்களுக்கும் பிரச்சனை இருந்ததல்லவா? கௌதம புத்த பகவானுக்கு வராத பிரச்சனையா? இயேசுநாதருக்கு வராத பிரச்சனையா? முகமது நபி அவர்களுக்கு வராத பிரச்சனையா? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வராத பிரச்சனையா எங்களுக்கு வருகின்றது? ஆகையால் பிரச்சனைகள் வரும்போது அதிகமான பேர் பயப்படுவார்கள். இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று தெரியவில்லையே என்று. பிரச்சனை உங்களுடையது, அதற்கான தீர்வும் உங்களிடத்திலே இருக்குது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பிரச்சனைகள் வரும்போது அது எதற்காக வந்தது என்று யோசித்து பாருங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து ஏதாவது இன்னும் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனை வருவதே அதற்கு தானே. ஆனால் நீங்கள் பிரச்சனைகள் வந்தவுடன், இறைவா எனக்கு இந்த பிரச்சனை வந்து விட்டது, ஏன் இந்த பிரச்சனை நீர் எனக்கு கொடுத்தாய் என்ற அந்த கடவுளையே குறை சொல்லுகின்றோம். கடவுளை குறை சொல்லும் அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உலகத்திலே ஏதோ ஒரு சக்தி இயங்குகின்றது, அதற்கு நாங்கள் இறைவன் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். கடவுளை, இறைவனை குறை கூறும் அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது? எதை பெற்றுக்கொண்டோம்? ஆகையால் வாழ்க்கையிலே உங்களுடைய எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. உங்களுடைய எண்ணங்களால் உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டு அதனூடாக நல்லதும் கெட்டதும் உருவாகின்றது. நல்ல விடயம் நடக்கும்போது மாபெரும் சந்தோஷம். ஏதாவது கெட்டது நடக்கும்போது முதலாவது இறைவனை குறை சொல்ல வேண்டியது, இரண்டாவது நம் சுற்றி உள்ளவர்களை குறை சொல்லுகின்றோம். பார்க்கும்போது நாம் ஒரு தப்பும் செய்யவில்லை, இறைவன் தப்பு செஞ்சிருக்கின்றான், நம் கூட இருப்பவர்கள் தப்பு செஞ்சிருக்கின்றார்கள் என்று கோபம் அதிகமாக வருகின்றது. இல்லை, இன்றைய நாளில் ஒருபோதும் இறைவனை குறை சொல்லாதீர்கள், பிரபஞ்சத்தை குறை சொல்லாதீர்கள், உங்களை சுற்றி உள்ளவர்களை குறை சொல்லாதீர்கள். குறை சொல்ல வேண்டும் நீங்கள் உங்களையே தான். உங்களை நீங்கள் குறை சொல்லிவிடுங்கள். உங்களுடைய குறைகளை நீங்கள் திருத்த வேண்டும். நீங்கள் தான் திருத்த வேண்டும். இன்றைய பொழுதில், இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை விட்டு ஓடிவிடாதீர்கள், அதை விட்டு பயந்து விடாதீர்கள். அந்த பிரச்சனையில் இருந்து நல்ல 4 விடயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து ஒவ்வொரு விடயத்தை கற்றுக்கொண்டால் மறுநாள் அந்த பிரச்சனைக்கு நாம் வாழ்க்கைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, வாழ்க்கையில் வரவேண்டிய பிரச்சனைகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
பயந்து ஓடாதீர்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா கபர்ணா உமா பார்வதி காளி கைமபதி சிவாத்ரணயனி காத்யாயினி பைரவி சாவித்ரீம் நவஜௌவனாம் சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மீ பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 27/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையர்களும் குருவலும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பிகையை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நாம் ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்களெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் தரக்கூடியது. இன்றைய தினம் மத்திய மாகாணம் கண்டி பத்தேகம என்கின்றதாகிய பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய அந்த அம்பாளுடைய மகோற்சவம் இன்று துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகிறது. இந்த துவஜ ஆரோகணம் என்பது கீழிருந்து மேலே செல்லுவது, கொடியானது ஏறுவது, கீழிருந்து மேலே துவஜ ஆரோகணம். தீர்த்தம் நிறைவு பெற்று நடைபெறுவது துவஜ அவரோகணம். அவரோகணம் என்பது மேலிருந்து கீழ் இறங்குவது, ஆரோகணம் மேலே ஏறுவது, அவரோகணம் கீழே இறங்குவது. இந்த சங்கீதம் படித்தவர்களுக்கு தெரியும். இந்த சங்கீதத்திலே ஆரோகணம் அவரோகணம் என்று வரும். சரிகமபதனி என்கின்ற ஆரோகணம், அதே மாதிரி மேலிருந்து கீழே வருகின்ற பொழுது இந்த அவரோகணம் என்பது இந்த துவஜ ஆரோகணம் கொடியேற்றுகின்ற நிகழ்வோடு இந்த உற்சவம் ஆரம்பமாகும். அவ்வாறு இந்த உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உன்னதமான யாகம். அங்கே இந்த மகோற்சவத்திலே ஏனைய காலங்களிலே நாம் செய்கின்ற அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள், உற்சவங்களை விட ஒரு அதிகப்படியான சிறப்பு வித்தியாசமாக இந்த மகோற்சவத்திலே நடைபெறும். என்னவென்றால் அது யாகம். இந்த யாகசாலையிலே 9 இரவுகள் நவதின பரியந்தமாக 9 இரவுகள் இந்த யாகத்திலே கும்பம் வைத்து பூஜிக்கப்பட்டு அங்கே ஹோமங்கள் நடைபெற்று ஆகுதிகள் செய்யப்பட்டு பிரார்த்தனை செய்யப்படுவது. அவ்வாறு இந்த யாகம் அங்கே முக்கியத்துவமாக இருக்கும். அதனாலே தான் சுவாமி இந்த உற்சவ காலங்களிலே வலம் வருகின்ற பொழுது உள்வீதி வலம் வந்தவுடன் யாகசாலையிலே தரித்து நின்று அங்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்று, பூர்ணாவதி நடைபெற்று, தீபாரம் நடைபெற்று, வேதபாராயணம், தேவார புராணங்கள் எல்லாம் அந்த ஓதப்படுவது யாகசாலையிலே. யாக தர்சனம், இறைவன் வலமாக வந்து யாகத்தை இறைவன் தரிசிப்பதும் அடியவர்கள் பக்தர்களை தரிசிப்பது இறைவனோடு யாக தர்சனம்.
இந்த ஈசான மூலையிலே வந்ததும் இந்த யாக தரிசனம் என்கின்றதாகிய இந்த உள்வீதியிலே நடைபெறுகின்ற அந்த சிறப்பான யாகம்தான் உற்சவத்திலே மிகவும் முக்கியம். உற்சவம் என்ற சொல்லே உன்னதமான யாகம் என்கின்ற பொருளோடு கூடியது. இவ்வாறு இந்த பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய மகோற்சவம், அதேபோல் பல்வேறு ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த உற்சவங்கள், அதிலே பொதுவாக 10 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள் என்று ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் நடைபெறும். இங்கே வத்துகாமம் முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே 15 நாட்கள் உற்சவம். அதேபோல் யாழ்ப்பாணத்திலே சங்கானை இலுப்பைத்தாழ்வு பெல்வில் அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயத்திலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோற்சவம், அந்த ஆலயத்தினுடைய ஆதீன குருவாக திகழ்ந்த இலுப்பத்தாள் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியர்களுடைய குருவருள் ஆசியோடு அந்த மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இன்னும் பல ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாக மகோற்சவங்கள் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபக்த் கால அல்லாஹு தஆலா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா சிஜ்னுன் மோமின் வ ஜன்னத்துன் காஃபிர். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களையும் அல்லாஹு தாலா படைத்து இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான நியாமத்துக்களை, அருட்கொடைகள் அல்லாஹு தாலா வாரி வழங்கியிருக்கின்றான். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த மனிதனையும் அல்லாஹு தாலா படைச்சி இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா உலகத்தில் 2 விடயத்தை அல்லாஹ் விதியாக்கிக்கிறான். முதலாவது கடமை, 2வது பொறுப்பு. கடமைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தொழுகை கடமை, ஜகாத் கடமை, ஹஜ்ஜு கடமை. அது வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை, தொழுகைன்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே கடமை. இந்த கடமையுடைய விடயத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் என்ன சரி குறைபாடு நடந்தால் அல்லாஹ் அதை மன்னிப்பான், அதுக்குன்னு சொல்லி குறைபாடு செய்கிறதும் அல்ல. இன்னொன்றைக்கு பொறுப்புன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது அடியார்களோடு சம்மந்தப்படுது. அந்த பொறுப்புடைய விஷயத்தில் நாங்கள் சின்ன குறைபாடு செஞ்சாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு அல்லாஹ் ஒருபோதும் சான்ஸ் தரமாட்டான். பொறுப்புன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள். அந்த மேய்ப்பை பற்றி கியாமத்துடைய நாளில் உங்களில் விசாரிக்கப்படும். கியாமத்துடைய நாளையில் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துடைய போர்டரில் அவ்வளோ பயங்கரமாக அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். நாங்கள் எங்களுக்கு கீழால் 10 பேர் வேலை, அந்த 10 பேர் வேலைன்றாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அவரை கூட கியாமத்துடைய நாளையில் கடினமான முறையில் விசாரிக்கப்படும் என்ற கருத்து ஹதீஸில் வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார், பொறுப்புன்னு வரக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிக்கு பொறுப்புதாரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி, அதே மாதிரி ஊருக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் பொறுப்புதாரிகள், தலைவர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு பொறுப்புதாரி. அப்போ அந்த அடிப்படையில் பொறுப்புன்னு வரக்கூடிய நேரத்தில் கணவனுக்குரிய பொறுப்பு என்னது? மனைவி பொறுப்பு. அப்போ மனைவிக்கு என்ன செய்யணும்? நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கரம் பிடிச்சி நான் உன்னைய கபூல் செஞ்சு கொண்டேன்னு சொல்லி மஹாரா கொடுத்து ஹலால் மனைவி ஆக்குறது என்னத்துக்கு தெரியுமா? ஏதோ வாழ்ந்துட்டு பிள்ளைய கிடைச்ச பூரா படிக்க வைக்கிறது இது மட்டும் இல்லை. அந்த கணவன் மாமட கையை பிடிச்சி பொறுப்பு எடுக்கிறாரு, உங்களோட மவளை சொர்க்கத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில் ஏண்ட பொறுப்போடு தான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம்? கரம் பிடிக்கிறோம். அப்போனால மனைவிയുടെ விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட சொல்லக்கூடியவங்க பலகீனமானவர்கள், பலகீனமாக அல்லாஹ் பொறுத்தா படைச்சிருக்கிறான். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அவங்கள சமாளித்து
இரக்கமான முறையில், அன்பான முறையில், தவறு செஞ்சாலும் அந்த தவறை கூட இரக்கமான முறையில் திருத்தி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் என்ன செய்வாங்க, கேட்டுக்கொள்வாங்க. ஏன்னா பெண்கள் வந்து பலகீனம், ஈமான்ல பலகீனமானவங்க. நாங்கள் இந்த கடினமான முறையில் நாங்கள் அதை தடுக்க போகணுன்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும். எங்களோட குடும்ப வாழ்க்கை நடுத்தரையில் தான் இருக்கும். அதனால் மனைவிட விஷயத்தில் மிச்சம் கவனமான இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஃபத்தகுன் நிசா, பெண்களோட விஷயத்தில் நீங்கள் அல்லா பயந்துங்க, ஃபைனா அமானத்தல்லா, ஏன்னா அவங்களுக்குரிய அமானிதம்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு பெண் கூட்டத்தார்கள் சரியாக இருந்தால் தான் அதுக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளை குட்டிகள் வந்து சரியான முறையில் தர்பியத்தில் சரியான முறையில் வளரும். அதனால் பெண்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. பெண்களோட விஷயத்தில் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோட விஷயத்தில் மிச்சம் பொறுப்புணர்ச்சியோடு நடந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயத்தில் பெண்களோட விஷயத்தில் எச்சரிக்கை செய்யுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிமார்கள், அதில் ஒரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க கொஞ்சம் கட்ட கொழுத்து. அப்போ ஒரு பேச்சுவார்த்தையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், அந்த கட்ட சஃபியா குட்ட சஃபியான்னு சொல்லி கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, பழிக்கிற மாதிரி சொன்னாங்க. நபி அவங்க எச்சரித்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பேசின வார்த்தையை தூக்கி கடலில் போட்டேன்னு சொன்னால் அந்த கடலே நாத்தமாக போயிட்டுன்னு சொல்லி எச்சரித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மற்ற நேரங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட மிச்சம் இறக்கமாக நடந்திருக்கிறாங்க. அப்போ மனைவியை நாங்கள் வழி நடத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் பாவத்தை தடுப்பதாக இருந்தாலும் சரி, நன்மையான விஷயங்களை சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரே அடியை நாங்கள் சொல்லாமல் இரக்கமான முறையில் நாங்கள் அவங்கள அணுகிறது அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கி, இந்த பொறுப்பை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட சந்ததி ஒன்றே பாதுகாக்கப்படும். அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாம் சீரும் சிறப்புமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. எந்த விஷயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் அந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு இறந்த காலம் காணப்படும். அதுபோலவே ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய நாட்களில் புனிதர்களாக போற்றப்படுகிற அநேகருடைய இறந்த காலத்தை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகளை, தப்பிதங்களை அவர் செய்திருப்பார்கள். எடுத்துக்காட்டாக புனித அகஸ்தீனார், அவரை குறித்து நாங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் பொழுது அவருடைய இளமை பருவத்திலே அவர் செய்யாத தவறுகளும் தப்பிதங்களும் அளவுக்கு அதிகமாகவே காணப்பட்டது. ஆனாலும் அவருடைய தாயார் மோனிகா அனுதினமும் இறை பிரார்த்தனை இருந்தார்கள், எப்படியாவது தன்னுடைய மகன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய 16 வயதிலே அவர் தவறான உறவுகள்லாம் வைத்து ஒரு குழந்தையை கூட அவர் பெற்றெடுத்ததாக சரித்திரம் சான்று பகிர்கிறது. ஆனால் அவருடைய 30வது வயதிலே அந்த தாயாருடைய இறைவனில் கேட்ட கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு ஒரு பெரிதான ஒரு மனம் திரும்புதலை நாங்கள் பார்க்கின்றோம். அருட்தந்தை அம்ப்ரோஸ் வழியாக பெற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த மனம் திரும்புதலை யார் கொண்டு வந்ததே? இறைவன் தான் கொண்டு வந்தார். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பாருங்கள், அநேகருக்கு அநேக புத்திமதிகளை நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுக்கு அப்படியே செவிசாய்த்து அதை கடைபிடிப்பது போல இருப்பார்கள். பின்னதாக அதே தவறுகளையும் தப்பிதங்களையும் தொடர்ந்து செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். காரணம் என்ன? மனம் திரும்புதல் என்பது, மனமாற்றம் என்பது அது இறைவனுடைய கொடை. அது இறைவன் மாத்திரம்தான் ஒருவனுடைய இருதயத்தனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒழிய மனித முயற்சியினாலே அவனால் தன்னை மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆகவே தான் நாங்கள் திருமறையிலே பார்க்கின்றோம், தூய ஆவியானவர் நமக்கிடத்தில் வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பாவங்களை குறித்து, அநீதிகளை குறித்து, அக்கிரமங்களை குறித்து, அநியாயங்களை குறித்து அவரே நமக்கு உணர்த்துவார் என்று திருமறை சொல்லுகின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இதோ மலர்ந்து விட்டது அல்லவா ஒரு புதிய நாள். நம்முடைய வாழ்விலும் கூட நாங்கள் பல காரியங்களிலிருந்து இன்னும் விடுபடாத பாவ பழக்க வழக்கங்களிலே நாங்கள் சிக்கியிருக்கலாம். சிலர் பாருங்கள், ஓயாமல் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் பாருங்கள், லஞ்சம் வாங்கி கொண்டே இருப்பார்கள். சிலர் பாருங்கள், மற்றவர்கள் குறித்து குறை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி பல தவறுகளை நாங்கள் அனுதினமும் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் அல்லவா? இதிலிருந்தெல்லாம் நாங்கள் எப்படி விடுபடுவது? எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது? ஆம், அந்த மாற்றத்தை நமக்குள் உருவாக்கக்கூடியவர் தான் கடவுள். அந்த கடவுளை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது அவரே எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார். இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சகி என்று சொல்லப்படுகின்றதான ஒரு அதிகாரியுடைய வீட்டுக்கு அவர் கடந்து செல்கிறார். அவர் வரி வசூலிப்பவராக காணப்பட்டார். ஒரு இன்கம் டேக்ஸ் சீஃப் ஆஃபீஸராக அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இடைப்படும் பொழுது
அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் சொன்னார், என்னுடைய ஆஸ்திகளிலே, என்னுடைய சொத்துக்களிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். எவரிடத்திலாவது நான் அநியாயமாக லஞ்சம் வாங்கினது உண்டானால், அநியாயமான விதத்திலே பணம் திரட்டியது உண்டானால் அதனை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆம், இந்த மாற்றம் அவருக்குள் எப்படி வந்தது? ஆம், இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்த பொழுது அந்த மாற்றம் அவருக்குள் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பூமிக்கு நம்மை தேடி வந்த கடவுளாம் அந்த இயேசு கிறிஸ்து இடைப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள், மனம் திரும்புதல் அது உருவாகிறதாக காணப்படுகிறது. ஆகவே இதோ மணந்து விட்டதல்ல அந்த புதிய நாள். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது விட முடியாத ஏதாவது பாவங்களிலே பழக்க வழக்கங்களை சிக்குண்டு அதில் இருந்து மனம் திரும்பவே முடியாதபடிக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யும். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அநேகருடைய மனங்களை மாற்றியவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. என்னுடைய வாழ்விலும் கூட பல மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இந்த மாற்றங்கள் வந்துவிட்டால் என்னுடைய குடும்பத்தில் இழந்து போன நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அனைத்துமே திரும்ப என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இறைவா, கடவுளே எனக்கு அருள் புரியும் என்று சொல்லி இறைவனை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்து ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்விலே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் விருப்பம் பட வேண்டும். நமக்கு ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். நான் மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதானே கடவுள் நமக்கு துணை புரிவார், உதவி செய்வார். அப்படியானால் இதோ இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலிருந்து நான் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களில் உருவாக்கக்கூடியவர் இதோ இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்தந்த காரியங்களிலே நான் சிக்கொண்டு காணப்படுகிறேன், அதில் நான் அமிழ்ந்து காணப்படுகிறேன், அதிலிருந்து எவ்வளோ முயற்சி எடுக்கின்றேன் வெளியிலே வர வேண்டும் என்று சொல்லி என்னால் வர முடியாமல் இருக்கிறது. அந்த சுபாவங்களிலிருந்து, அந்த குணாதிசயங்களிலிருந்து, அந்த பழக்க வழக்கிலிருந்து என்னை விடுவித்தரலும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தித்து பாருங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை குறித்து ஆழமாக தியானித்து உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.